பீகார் தேர்தல் களத்தில் ஒரு முக்கிய கேள்வி. முஸ்லிம் வாக்குகள் சிதறுமா? இது அதன் ஒரு விரைவான அலசல். பாருங்க, பீகார்ல இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வருது. அங்க கிட்டத்தட்ட 17.7% முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவதுங்க 2.3 கோடி பேர். சுமார் 70 தொகுதிகள்ல இவங்களோட வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. ஆனா இந்த தடவை இந்த வாக்குகள் பல பக்கமா பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தேர்தல் களம் ரொம்பவே சூடா இருக்கு. முதலாவது, முன்னெல்லாம் லாலு பிரசாத் யாதவுக்கு முஸ்லிம் யாதவ், அதாவது எம்ஒய் வாக்கு வங்கி ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. 2015ல கூட ஆர்ஜேடி ஜேடியு காங்கிரஸ் மெகா கூட்டணி கிட்டத்தட்ட 80% முஸ்லிம் வாக்குகளை அள்ளுனாங்க. ஆனா 2020ல என்ன ஆச்சு? ஓவைசியோட ஏஐஎம்ஐஎம் கட்சி 5 சீட் ஜெயிச்சது. இது வாக்குகள் பிரிய ஆரம்பிச்சதுக்கான ஒரு முக்கியமான சிக்னல் பாருங்க. இரண்டாவது, இப்போ இந்த வாக்குகளை வாங்க மும்முனை போட்டி நடக்குது. ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. இன்னொரு பக்கம் புதுசா பிரசாந்த் கிஷோர் சுமார் 40 முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கிறாரு. அப்புறம் அசாதுதீன் ஓவைசியோட ஏஐஎம்ஐஎம் கட்சி சில சின்ன கட்சிகளோட சேர்ந்து மகா ஜனநாயக கூட்டணின்னு ஒன்னு அமைச்சு 64 இடங்கள்ல போட்டியிட போறதா சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஆளும் என்டிஏ கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமாரோட ஜேடியு வெறும் 4 முஸ்லிம் வேட்பாளர்களை தான் நிறுத்தியிருக்கு. கடைசியா இந்த மாதிரி வாக்குகள் ஆர்ஜேடி காங்கிரஸ், பிரசாந்த் கிஷோர், ஓவைசின்னு 3ஆ பிரிஞ்சா என்ன ஆகும்? 2020ல பார்த்த மாதிரியே இந்த வாக்கு பிரிவு முஸ்லிம்கள் அதிகமா இருக்க தொகுதிகளில் கூட பாஜக இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு மறைமுகமா சாதகமா போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக வரப்போற பீகார் தேர்தல்ல இந்த முஸ்லிம் வாக்குகள் யாருக்கு போகும், எப்படி பிரிய போகுதுங்கிறது தான் முடிவுகளை தீர்மானிக்க போற மிக முக்கியமான காரணியா இருக்கு.